வரேன், காமேஷோட கருத்தை வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேள்வி தாவேகாவும் நாம் தமிழரும் வந்து சப்ஸ்டியூட் தான். மெயினா வந்து பாஜகவையும் அதிமுகவையும் தான் நாங்க குறிப்பிடுறோம் வன்னியரசு சொல்றாரு. யாரு டெல்லி அணி என்பதற்கு? இல்லை, இப்போ அதே தான் போன 2021 எலெக்ஷனில் கமல் சார்னு ஒருத்தர் வந்து மக்கள் நீதி மையம் நின்னாங்க. அப்போ இதே தான் பாஜகவின் பி டீம்னாங்க. ஆனால் இன்று அதே பாஜக பி டீமாக இருந்தவர் தான் நீ கமல் சார் வந்து எந்த கட்சியோட வச்சுட்டு எங்கே ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காருன்னு தெரியும். அவர் திமுக ராஜ்யசபா வாங்கினாலும் அவர் போகிற எல்லா பாதி இடத்துல இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமானம் கூட தான் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே பி டீம் இப்போ வந்து மாறிடுச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களோட ரொம்ப நரேட்டிவ் சிம்பிள் மேடம். இவங்க பொறுத்த மட்டும் இல்லை, அதை தாங்க சொல்ல வரேன். 2021 பாஜக பி டீமாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து கரெக்ட் ஆகிட்டாங்களா? அன்னைக்கு பாஜக பி டீம் எதை வச்சு சொன்னீங்க? இன்னைக்கு உங்க கூட்டணியில வந்தோடனே பாஜக பி டீம் இல்ல. அப்போ இருங்க, அப்ப பாஜக வாஷிங் மிஷின் தான் இல்ல. அப்ப பாஜக வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னா அப்ப திமுக அது ஃப்ரண்ட் லோடு, இது என்ன சைடு லோடா, டவுன் லோடா? விஜய் பாஜகவோட இது என்ன கேள்வி? இது ஒருத்தர் ஆனதுக்கு நீங்க குற்றம் வச்சீங்கன்னா அந்த குற்றம் வச்சவங்க தான் நீ கேள்வி கேட்கணும். நீங்க நாளைக்கு மாறுவீங்க, நாளைக்கு யூகத்தின் அடிப்படையில் யாரும் பேச முடியாது. புரியுதுங்களா? ஒரு குற்றம் அவங்க வைக்கிறாங்க இன்னைக்கு, நீங்க வந்து பாஜகவோட சப்ஸ்டியூட் அப்படின்ட்டு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். போன எலெக்ஷன் 2019 2021 இவங்க கூட்டணியில இருக்கிற திமுக இதே நரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. இவங்களும் அதே தான் சொன்னாங்க, பாஜக பி டீம்னு. இப்ப என்ன மாறிட்டாங்களா? அவர் வந்தோட இந்த பக்கம் அப்படி ஊகத்துல இருந்து வரக்கூடிய கேள்விகள் எதுங்க? இது யூகம் இல்லையே. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சிஸ்டர். இல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் சிஸ்டர். நான் சிம்பிளா தான் சார் கேக்குறேன். தாவேக 20ல இருந்து 40% வாங்கும்னு சொல்றது யூகம் இல்லையா? அது வேற, இது வேற. இது ஒருத்தர வந்து நீங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க இவங்க இப்படி தான் முத்திர குத்துறீங்க. ஆனா இன்னைக்கு அது இல்ல அப்படின்ற போது அப்ப பொய்யா பேசிருக்கீங்க வருது இல்ல? இது பொய்யா. அப்ப நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சு நடக்கவே போறது இல்ல. இப்ப விஜய் நான் வந்து நாளைக்கு திமுக கூட்டணி போட்டாரு, அண்ணா ஒரு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு வரா, பாஜகவின் பி டீம் இல்ல கரெக்ட் தான் அப்படின்னா அப்ப உங்களுக்கு சார்ந்து யார் வந்தாலும் நீங்க உடனே என்ன சொல்வீங்க? நல்லவர்கள் இல்ல அப்படின்னா. ஏன்னா இவங்க கிட்ட வந்து எந்த கொள்கையும் இப்ப இல்ல, எந்த கோட்பாடும் கிடையாது. வெறும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாங்க எங்களை சொல்ல, நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இவங்கள சொல்ற யாரு வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க, பாஜக பி டீம். இவ்வளவுதான் அவங்க நரேட்டிவ். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆனா நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க சரிங்களா? நாங்க என்ன சொல்றோம் இப்போ ரொம்ப சிம்பிள். நாங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு சொன்னோம். அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அதிமுக வச்சு சொன்னோம். இது ஒரு 4 நாளா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு. இன்னைக்கு அவரு கூட்டணின்னு சொல்லல சார், பாஜக தலைமையில் இருங்க வர ஒரு நிமிஷம் மேடம். விஜய்னா அப்படிதான் சொன்னாரு, என்டிஏன்னு சொன்னாரு. இவரு டெல்லி அணின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன்னா விஜய் சொன்ன வார்த்தையே பாஜக மற்றும் பலர் கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரு. என்டிஏல இருக்கும் மற்றும் பல கூட்டணிகள் சொன்னாங்க. தலைமை யார் ஏத்திருக்காங்க அவங்கள நாங்க தெளிவுபடுத்துறோம். இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். எங்க அண்ணன் இளைஞர்களுக்கு மட்டும் இன்ஸ்பிரேஷனா இல்ல, முதலமைச்சருக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இது அப்புறம் நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாமே அதே மாதிரி வருது பாருங்க நீங்க. சோ இப்போ ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். பொதுமேடை பேச்சு சார். நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். பாயிண்ட் ஒட்டி நம்ம பேசுவோம். பாயிண்ட் வச்சு தான் நானும் பேசுறேன். இப்ப எங்க அண்ணா என்ன சொன்னாரு, விஜய் என்ன சொன்னாரு, என்டிஏ தலைமையில் இருக்கும் கூட்டணிகள் சொல்லி அதிமுக யார் கீழ இருக்குன்றத தெளிவுபடுத்துறாரு. இப்ப இருங்க அப்ப அது தப்புன்னா அப்ப அது தவறு என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதும் தவறு. டெல்லி அணி ஏன் சொல்லணும்? அப்ப வந்து எங்களுக்கும் போட்டி, எங்களுக்கும் திமுக அதிமுகக்கும் தான் சொல்ல வேண்டியதானே? அப்பயே டெல்லி அணின்னு சொல்றாரு. டெல்லி அணின்னு பாஜக தலைமையிலான கூட்டணி அமைச்சதுக்கே அவங்க அப்படிதானே சார் பேர் வச்சிருக்காங்க. அதான் நாங்களும் சொன்னோம். நாங்க சொன்னது தவறுன்றீங்க, முதலமைச்சர் சொன்னா கரெக்ட்ன்றீங்க. இது எப்படி? பூன்னா புஷ்பம் வேற, பூ வேறையா? நீங்க பூன்னு சொல்லக்கூடாது, புஷ்பம் தான் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. ரெண்டு ஒன்று தான் மேடம். டெல்லி அணியா இருந்தா என்டிஏவா இருந்தா அவங்க கீழே வரப்போகுது. ரெண்டுமே ஒண்ணு தானங்க. விமர்சிக்கிறது வேற, ஒரு கட்சியை நேரடியா பேசாம இருக்கிறதுங்கிறது வேற. அவர் ஆர்எஸ்எஸ்ங்கற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக ஆட்சியா தான் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. அததான் நாங்க வந்து இதுவா சொன்னோம். இவர் இந்த தோட்ல சொல்றாரு. அதான் சொல்ல வரல. இவர் சொன்ன கருத்து என்ன, கண்டென்ட் என்ன, ஒரே கண்டென்ட் தான். சொன்ன விதம் மட்டும் தான் வேற. நாங்க சொல்றோம், புரிஞ்சுங்க. நாங்க முதல்ல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். கொள்கை எதிரியாக பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஸ்ட்ரைட்டாவே தான் சொல்றாங்க. அதுல இல்ல இது வந்து என்டிஏன்னு இவர் சொல்ல முடியாது இனிமே. ஏன்னா விஜய் நான் சொல்லிட்டார், நானும் சொன்னா காப்பிடிக்கிறதா ஆயிடுமோ அப்படின்ட்டு டெல்லி அணி இப்ப மாத்தி பேசுறாங்க. இவ்வளவு நாள் பேசுறாங்க. இப்ப இந்த டெல்லி அணி அப்ப சொல்லாம இப்ப ஏன் மாத்துறீங்க? ரைட் சார். விஜய் எங்க பாஜகவை எதிர்த்தார் அப்படிங்கிற பாயிண்ட நீங்க யோசிச்சு வைங்க. நம்ம திரு நாகராஜ், அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான விமர்சனம் அப்படிங்கிறது கடுமையா இருக்கு. ஆனா பாஜகவிலிருந்து தமிழிசை மாதிரியான மூத்த தலைவர்கள் விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இது கூட்டணி தர்மமா?
நீங்க ஒரு நாட்டின் நன்மைக்காக திமுக போன்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் தீய சக்திங்கிற சொல்லாடல விஜய் சமீப காலமா பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த கேள்வியை நான் வச்சேன். அதுக்கு முன்னாடி இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோங்க. அதனால சொல்றேன் நான், தீய சக்தின்னு அவர் சொல்றாருன்னா உண்மைதான, மக்கள் அதானே சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற கூட பேக் செக் பண்ணி அனுப்புற அளவுக்கு போதை கலாச்சாரம் மாறி இருக்கிறது அண்ணன் வன்னியரசுக்கு அது நல்லாவே தெரியும். அவர் பேசாம ஏதோ வலுக்கட்டாயமாக திமுகவுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவருக்கும் தெரியும், அவங்களே கொதிச்சு போய் இருக்கிறாங்க. வேங்க வயல்ல வந்து எவ்வளவு பாதிப்படைந்தார்கள் நல்லா தெரியும். இருந்தாலும் கூட இன்னைக்கு இதே டெல்லி கூட்டணியில இருந்தவர் தானே விசிகா. கேளுங்க, 2006 இருந்தாலும் இல்லையான்னு கேளுங்க. சாதி மதவாத கூட்டணின்னு சொல்றாங்களே, அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே அவங்க. ஏன் இதே மோடி கூட்டணியில தான் நம்முடைய டெல்லி கூட்டணியில தான் 4 மந்திரிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மோடி நல்லவர் என்று சொன்ன தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்தாரே, உண்மையா இல்லையா? அது இன்னைக்கு மட்டும் என்ன டெல்லி கூட்டணி ஆயிப்போச்சு திடீர்னு. நான் தான் கேட்கிறேன், ஆனா விசிகாரோட சொல்லட்டும், நம்முடைய விடுதலை சக்திகள் பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்பட்டா கவலைப்பட மாட்டாங்க, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இங்க வேங்க வயல்ல வந்து கைது செய்யப்பட்டா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இங்க தலித் மக்கள் தாக்கப்பட்டால் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மது போதையால் குடும்பமாக கொத்தா செத்தா பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு கிறிஸ்தவர் தாக்கப்பட்டு விட்டார் சொல்லி கவலைப்படுற நீங்க மத சார்பற்ற அரசியல் குறித்து பேசுறீங்க. சார், எங்கேயோ தாக்கப்பட்டாருங்கிறது சரியான சொல்லாடலா சார்? ஆமாங்க, நான் சொல்றேன் இல்ல தமிழ் வெர்சஸ் டெல்லின்னு பேசுறப்ப மகாராஷ்டிரா பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். நீங்க தமிழ் கூட்டணி வெர்சஸ் டெல்லி கூட்டணின்னு சொல்றீங்க, அப்ப மகாராஷ்டிரா பத்தியோ மத்திய பிரதேச பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க உங்க தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேளுங்களே. உங்க சமுதாயம் நீங்கள் சொல்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த கூட்டத்துல இன்னைக்கு கொத்தா கள்ளக்குறிச்சியிலையும் மரக்காணத்திலும் செத்து மடிக்கிறார்களே, அதை பற்றி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்களேன், சொல்லுங்களேன். அப்பொழுது தமிழ் கூட்டணி உங்களுக்கு இணைக்கிறதா? டெல்லி கூட்டணி மட்டும் கசக்கிறதா? டெல்லி கூட்டணி இருந்தப்ப அது தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் எங்களோடு இருந்தீங்களா இல்லையா? வன்னியரசு அவர்களை கேளுங்க. பாஜக கூட்டணியில இருந்த காலங்களை கடந்து இப்ப மாறி இருக்காங்க சார். இப்ப இவங்களை பத்தின ஒரு கவுண்டர் கொடுத்தா நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையா சார்? நாங்க மாறலையே, நாங்கள் வாருங்கள் தானே சொல்றோம். விஜயவர்களை கூட சொல்றோம், விஜயவர்களே வாருங்கள், திமுக என்ற தீய சக்தியை வென்றெடுப்போம் சொல்றோம், பள்ளி குழந்தைகளை காப்போம் சொல்றோம். தமிழ்நாட்டில் இல்லைங்க, நான் திரும்ப சொல்றேன், உண்மையிலே விஜயவர்களுடைய அரசியல் நியாயமாக இருந்தால், இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இருந்தால் அவர் பாஜகவை நாடி வர வேண்டும். இப்ப சொல்றேன், அவர் திமுகவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. என் கேள்வி வாங்கிக்கோங்க சார். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக திரும்ப தாவேகாவை விமர்சிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜக அந்த முடிவு எடுக்குது அப்படின்னா அப்போ கூட்டணிக்கான உரிமையும் அதிகாரமுமே வந்து பாஜக தான் வச்சிருக்கா? பாருங்க, விமர்சிக்கிறது நாங்களும் விமர்சிக்கிறோம், நாங்க திமுக விமர்சிக்கிறோம், நாங்க சில சமயம் அதிமுக விமர்சிக்கிறோம். விமர்சனம் என்பது அரசியல்ல சகஜம்ங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, கத்திரிக்காத மாதிரி கிடையாது. தலையில வந்து உடம்பு அரிச்சதுன்னா தலையில ஆணின்னு சொல்லுவோம், நல்லா இருந்துச்சுன்னா தலையில கிரீட்டன் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய கட்சி பாஜக இல்ல. உண்மை ஏதோ அதை சொல்றோம், தவறு யார் செய்தாலும் சுட்டி காட்டுவோம். இதே திமுகவை நாங்க பாராட்டி இருக்கிறோம், இதே அண்ணா திமுகவையும் நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோம். தாவேகா சரியாக செய்தால் சரி என்று சொன்னோம். கரூருடைய அந்த சதியடிக்கு அப்புறம் நாங்க தெளிவா சொன்னோம், இது திமுகவின் திட்டமிட்ட சதி என்று நாங்கள் துணை நின்றோம். தாவேகாக்கு அவ்வளவு ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். தவறு செய்தால் தட்டி கேட்போம். இன்றைக்கு நான் சொல்றேன், தாவேகா செய்வது தவறு. நான் முடிக்கிறேன், லெட் மீ கம்ப்ளீட். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் அவர் பாஜகவோடு இணைய வேண்டும். தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் பாஜக கூட்டணி விரோதமாகாதா சார்? இது எப்படி கூட்டணி விரோதமாகும்? ஒரு நாட்டு மக்களை காப்பாற்றுறது எப்படி? எது கூட்டணி? நீங்க கூட்டணி எதற்காக? இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக. அதிமுக தான் சொல்றாங்க. எங்க கூட்டணி இருக்க அதிமுக ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாரும் வாங்க, சில கட்சிகள் வர வேண்டும் என்று என்னைக்கும் வரவேற்பு தான் கொடுத்தாங்க. நீங்க பேசுற பேச்சுக்கள் தான் வெறுப்பை உண்டாக்குது. அதான் சொல்றேன், உங்க நோக்கம் தவறாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால், நல்ல ஆட்சியை நீங்கள் விரும்பினால் பாருங்க, இன்னைக்கு 30 மாநிலங்கள் காயத்ரி 30 மாநிலங்கள்ல யூனியன் டெரிட்டரி உட்பட 21 மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கு.